வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? இன்று ஒரு முக்கியமான செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். யாழ்ப்பாணத்தையே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளரும் சித்த மருத்துவருமான யாழ்ப்பாணம் அரியாலையைச் சேர்ந்த ஒரு பெண் விரிவுரையாளர் தனது சொந்த மகளாலும் மருமகளாலும் திட்டமிட்ட வகையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராய்வோமாக இருந்தால், கடந்த 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட வேளையில் பாண்டியந்தாழ்வு பகுதியில் இருக்கின்ற ஒரு வீடு சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடத்தப்பட்டது. அந்த வீட்டிலிருந்து வீட்டு ஓடுகள் பிரிக்கப்பட்டு யாரோ தப்பி செல்வதற்கான ஒரு அடையாளம் அந்த வீட்டில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே மகன் முறையான ஒருவர் வந்து இந்த முறைப்பாட்டை அளித்திருக்கிறார். தனது தங்கையையும் தாயையும் காணவில்லை என்பது தொடர்பாக அவர் முறைப்பாட்டை அளித்திருக்கிறார். இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் தனது தங்கையின் கணவன் மீது தனக்கு ஒரு சந்தேகம் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், தங்கையும் கணவரும் விவாகரத்து கோரி போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடை அளித்திருக்கிறார்கள் என்றும், அந்த முறைப்பாடு நடைமுறையில் இருந்து வருகின்ற நிலையில்தான் இவ்வாறு தாய் காணாமல் போயிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாயும் தனது சகோதரியும் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இவர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடை அளித்திருக்கிறார். அதன் பிரகாரம் சந்தேகம் கொண்ட போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட வேளையிலே பரந்தன் பகுதியிலே இருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு பண பரிமாற்ற நிலையத்திலே இவர்கள் பணத்தினை விட்ரோ பண்ணியிருக்கிறார்கள் என்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. அதன் பிற்பாடு திருகோணமலை பகுதியில் இருக்கின்ற ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே இவர்கள் எரிபொருளினை தங்களது வாகனத்துக்கு நிரப்பியிருக்கிறார்கள் என்றும் தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் அவர்கள் இருவரையும் திருகோணமலை பகுதியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட வேளையில் மகளும் மருமகனும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பெரும் சம்பவம் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், திட்டமிட்ட வகையில் மகளாலும் மருமகளாலும் இந்த விரிவுரையாளர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்ட பிற்பாடு தனங்கிழப்பு பகுதியில் இருக்கின்ற ஆள் அரவமற்ற ஒரு இடத்திலே கொண்டு வந்து அந்த சடலத்தை அவர்கள் வீசியிருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் போலீஸ் நிலையத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறித்த விரிவுரையாளரும் சித்த மருத்துவருமான அந்த பெண்ணின் உடல் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை யாழ்ப்பாண பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. திட்டமிட்ட வகையில் ஒரு மகளாலும், அதாவது 21 வயது நிரம்பிய மருமகன், 19 வயது நிரம்பிய மகள், இருவராலும் திட்டமிட்ட வகையிலே இந்த தாய் ஏன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது பெரும் பரபரப்பாக மாறியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரைக்கும் 20-19 என்பது ஒரு சிறிய வயதாக பார்க்கின்ற இந்த நிலையில் இவ்வாறு திட்டமிட்டு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து இவர்களை கொலை செய்திருப்பது என்பது எங்கள் சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறியிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் இவை தொடர்பாக போலீசார் இப்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்திலே பதிவுங்கள். மற்றும் ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.